தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் முதல்ல கையில் எடுத்தது யாரு? யாரு? நீங்களா? தமிழ் தேசியம் தான் நாங்கள் பேசுகிறோம்னு சொல்கிறோம், நீங்கள் தான் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தீங்களா? அதை முதல்ல கையில் எடுத்ததே பெரியார் தான். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. எழவு கர்மாந்திரம். நாம சும்மா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த தற்குறி லவுட் ஸ்பீக்கர் நம்மள சும்மா இருக்க விடாது போல. ஏற்கனவே நாம எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். இனி ஒரு முறை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அண்ணன் சீமான் அவர்களையோ தமிழ் தேசியத்தையோ இழிவா பேசக்கூடாது, ஈவேரா பத்தி பொய்யான புரட்டான வரலாறுகளையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஆனாலும் இந்த லவுட் ஸ்பீக்கர் கேட்கிற மாதிரியே இல்ல. சமீபத்துல எல்லார்கிட்டையும் அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி இருந்த இவங்களை நம்ம திராவிடன்ஸ் தத்தெடுத்து மேடை போட்டு கொடுத்து அண்ணன் சீமான திட்ட சொல்லி இருப்பாங்க போல. சோ மேடையும் மைக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்ன உடனே மறுபடியும் அண்ணன் சீமான் அவர்களையும் தமிழ் தேசியவாதிகளையும் பம்புக்கு இழுத்து இருக்கிறாங்க. என்ன இதெல்லாம் சும்மா நாமெல்லாம் போட்டு அடிச்சதுல ரொம்ப காண்டாயிட்டாங்க போல. இருங்கடா உங்களை எல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த மேடை கிடைச்ச உடனே நம்மள தாக்கி பேசுறதா நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் பேசி இருப்பாங்க. அப்ப பேசின எல்லா வரலாறுமே தப்புதான். ஆனா அந்த தப்பான வரலாற பேசுனதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன தெரியுமா? எனக்கு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. அவங்க நிறைய விஷயங்களை பேசினாங்க. குறிப்பா 2 விஷயத்துல மட்டும்தான் அண்ணன் சீமான் அவர்களையும் தமிழ் தேசியவாதிகளையும் இழுத்து வச்சு இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருந்தாங்க. சோ அந்த 2 விஷயங்களை பத்தி மட்டும்தான் இப்ப நான் கொஞ்சம் விரிவா பேச போறேன். ஆரம்பிக்கலாமா? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈவேராவை எல்லாருமே பெரியார் அப்படின்னு தான் சொல்லணும். ஈவேரா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் வருமா? அப்படித்தான் பேசுவேன். இல்ல, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். ஈவேரா அப்படின்னா கெட்ட வார்த்தையா? அதை சொல்லி கூப்பிட்டா கூப்பிடுறதுக்கு தானே பேரே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஈவேரா அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேன், பெரியார்னு சொன்னாதான் ஏத்துக்குவேன்னு எதுக்காக எல்லாரையும் கட்டாயப்படுத்துறீங்க? இதற்கான காரணத்தையும் அவங்களே சொல்றாங்க. பெருஞ்சித்திரனார் வந்துட்டு அவரோட பேர் வந்து துரைமாணிக்கம், அதுக்கப்புறமா அவர் பெருஞ்சித்திரனார்னு வச்சிருப்பார். இப்படி எல்லாருமே தன்னோட ஒரிஜினல் பேர் வச்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஒரிஜினல் பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் சில பேர் தனக்கான புனை பேர் அவங்களே சூட்டிப்பாங்க, இல்லைன்னா அடுத்தவங்க கொடுத்த பட்டத்தை வந்து சூடிப்பாங்க. அப்படிதான் பெரியாருக்கு 1000 வந்து தர்மாம்பால் கொடுத்துருப்பாங்க. அகில இந்திய மாநாடு நினைக்கிறேன், அதுல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எது அகில இந்திய மாநாடா? அட தற்குறி, அது அகில இந்திய மாநாடு கிடையாது, தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு. 1938 நவம்பர் மாதம் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகள்ல சென்னை ஒற்றைவாடை தியேட்டர் தெருவில் நடந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டுல பெண் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஈவேரா அவர்களுக்கு கொடுத்த பட்டம் தான் பெரியார் என்கின்ற பட்டம். ஏமா சொல்றதுதான் சொல்ற, அந்த வரலாறையாச்சும் ஒழுங்கா படிச்சுட்டு சொல்ல மாட்டியா? இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அருந்துகிட்ட முண்டங்களா. ஆனா இதுவும் கூட உண்மையான வரலாறு கிடையாது. 1938 தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்கின்ற பட்டம் கொடுப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த பட்டத்தை கொடுத்துட்டாங்க. இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா 1926ஆம் ஆண்டு ஈவேரா தன்னுடைய பெயருக்கு பின்னாடி இருந்த நாயக்கர் என்கின்ற ஜாதி பட்டத்தை எடுத்துட்டாரு. அதனால அவருடைய பெயருக்கு இருந்த கம்பீரம் குறைஞ்சு போயிருச்சான். சோ அந்த கம்பீரம் மறுபடியும் கிடைக்கணும் என்பதற்காக நாமக்கல்லை சேர்ந்த பி சிதம்பரம் பிள்ளை என்கின்ற வழக்கறிஞர் தான் ஈவேரா அவர்களுக்கு முதல் முறையா இந்த பெரியார் என்கின்ற பட்டத்தை கொடுத்தாரு. ஆக ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்கின்ற பட்டம் முதலாக நாயக்கர் என்கின்ற ஜாதி பட்டத்துக்கு பதிலாக தான் கொடுக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட ஜாதி பட்டத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட இந்த பெரியார் என்கின்ற பட்டத்தை சொல்லி கூப்பிட்டாதான் நான் ஏத்துக்குவேன், ஈவேரான்னு சொன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? அடுத்ததா என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு யாரோ தமிழ் தேசியம் பேசுறாங்க, ஆனா இந்த மண்ணுல முதலாக தமிழ் தேசியம் பேசியது ஈவேரா தான். அவர் தான் முதல் முறையாக தனித்தமிழ்நாடு கேட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. கேட்பவன் கேனையாக இருந்தால் கேரளாவிலே எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டியது என்று சொல்வார்களே, அது போல இருக்கிறது. உண்மை என்னன்னா, இன்றைக்கு தமிழ்நாடு தனி நாடாக ஆகாமல் இந்தியாவில் ஒரு மாநிலமா இருக்கிறதுக்கும் தமிழ்நாடு தன்னுடைய எல்லை பகுதிகளை எல்லாம் இழந்து முழுமை பெறாத ஒரு மொழிவாரி மாநிலமா இருக்கிறதுக்கும் மிக முக்கிய காரணமே இந்த ஈவேரா தான். உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். அப்படி வெட்டின பெரிய பாவம் இல்ல, உன்னை வெட்டின பெரிய புண்ணியம்.
1938 முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழ் தலைவர்கள் மத்தியிலையும் தமிழர்கள் மத்தியிலையும் 2 கோரிக்கைகள் வலுவா எழுந்துச்சு. ஒண்ணு, தமிழ்நாடு முழு சுயாட்சி பெற்ற ஒரு மொழிவாரி மாநிலமா பிரிக்கப்பட்டே ஆகணும். 2வது, முழு சுதந்திரம் பெற்ற தனி நாடாகவே தமிழ்நாடு பிரிக்கப்பட்டே ஆகணும். இதுதான் அந்த 2 கொள்கைகள். ஆரம்ப காலகட்டத்துல தன்னுடைய காங்கிரஸ் எதிர்ப்பிற்காக இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்ட ஈவேரா இந்த 2 கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டாரு, ஆதரிச்சாரு. ஆனா பிற்காலத்துல அவரே நீதி கட்சியின் தலைவரா ஆன உடனே அந்த கட்சியில இருந்த பிற மொழியாளர்கள் கேட்டுக்கிட்டதுனால இந்த 2 கோரிக்கைகளையும் முற்று முழுதாக நிராகரிச்சுட்டு ஒண்ணுத்துக்கும் உதவாத திராவிட நாட்டை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தமிழர்களை குழப்பி அடிச்சாரு. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? உன்னை அப்படியே குத்துறா. தமிழர் என்று பேசுவோர் பித்தலாட்ட கருங்காலிகள். தமிழ்நாட்டை தனி மொழிவாரி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்று பேசுவதெல்லாம் நம்முடைய சக்தியை குறைப்பதாகும். இப்படியெல்லாம் பேசி தமிழர்களோட சுயாட்சி மற்றும் தனிநாட்டு கோரிக்கையை மொத்தமா நீர்த்து போக செஞ்சாரு ஈவேரா. ஆனா அதே காலகட்டத்துல ஆந்திரர்கள் கேட்ட தனி மொழிவாரி ஆந்திர மாநில கோரிக்கையை மட்டும் தீவிரமா ஆதரிச்சாரு. இதுக்கு பேர் தான் இனப்பாசம் அப்படின்னு சொல்றது. ஆக இப்படியெல்லாம் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செஞ்ச ஈவேரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதே அதிகபட்ச மரியாதை தான். ஆனா இந்த தற்கூரி லவுட் ஸ்பீக்கருக்கு அவரை பெரியார்னு சொன்னாதான் ஏத்துக்குவாங்களாம், ஈவேரான்னு சொன்னா டென்ஷன் ஆயிடுவாங்களாம். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. ஏண்டா திராவிடனுங்களா, ஒரு பொய்ய எத்தனை முறை சொன்னாலும் யாரு சொன்னாலும் பொய் தாண்டா. புதுசா ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து மேடை ஏத்தி ஈவேராவை பத்தி பொய்யான வரலாறுகளை திரும்ப திரும்ப சொல்லிட்டா மட்டும் மக்கள் எல்லோரும் நம்பிடுவாங்களா? ஆனா சில்ற பசங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றீங்கடா. மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா ஸ்டெடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க போரிக்கு பசங்க. சரி, இத்தோட இந்த கண்டென்ட்டை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பல. அதனால தான் பெருசா எந்த ஒரு ஆதாரத்தையும் ஸ்லைடு போட்டு காட்டல, புத்தகத்தை எடுத்தும் காட்டல. சரியா? இதுக்கு மேல பேசுற அளவுக்கு அந்த லவுட் ஸ்பீக்கர் கண்டென்ட்லயும் எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுறாங்கன்னு வைங்க, அப்ப பாத்துக்கலாம். சரியா?